அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தில் ஜகாத் எத்தகைய தனித்துவம் வாய்ந்த ஒரு கடமை, அது எவ்வளவு அற்புதமான சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் என்பதை நாம் சொல்லி வருகிறோம். மனித சமூகத்தில் என்னென்ன பிணிகளெல்லாம் சமூக பிணிகளாக இருந்து வருகிறதோ, பசி, பட்டினி, பஞ்சம், வேலையில்லா திண்டாட்டம், பற்றாக்குறை, இது போன்ற பிடிகளை அகற்றி ஒரு சரியான செழிப்பான ஒரு வளமான அமைதியான சுற்றுச்சூழலை தரக்கூடிய ஒரு சமுதாயமாக சமூகத்தை இந்த ஜகாத் திட்டம் கட்டமைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இது நடந்தது. அதனால்தான் இதை தனித்துவமான ஒரு திட்டமாக, இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக நாம் எடுத்து சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அப்படி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது அங்குள்ள நிலைமை என்ன? அங்கே இருக்கக்கூடிய அன்சாரிகள் இந்த மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களுக்கு, ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களுக்கு அவர்கள் உதவி செய்ததனால் அன்சாரிகள் என்று அவர்களுக்கு பெயர் வந்தது. இந்த அங்குள்ள அன்சாரிகள் விவசாயம் பார்த்துக்கிட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட பேரிச்சம்பழ தோட்டங்கள் இருந்தது. அதை வைத்துக்கொண்டு அவங்க விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு மக்காவில் இருந்து இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான பேர் வந்து இறங்கிட்டாங்க. அப்போ அவங்கள நம்ம எப்படி அரவணைச்சு போறது என்ற ஒரு பெரிய பிரச்சனை அங்கே இருந்தது. அவங்களும் வாக்கு கொடுத்துருக்குறாங்க, மதீனாவில் உள்ள அந்த மக்கள், எங்கள் பகுதிக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி உங்களை நாங்கள் ஆதரிப்போம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவங்க தயாராகத்தான் இருந்தாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைமையை அங்கே ஓரளவு சீர் செய்கிறாங்க. மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களை ஒவ்வொருவராக எடுத்து மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்கிறாங்க? நண்பராக இணைச்சு வைக்கிறாங்க. நீ இவர் கூட போயிரு, நீ இவர் கூட போயிரு, நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி. இஸ்லாமிய வரலாற்றில் இந்த சம்பவம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நிலைநிறுத்திய சகோதரத்துவம் என்று இது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்த ஒரு நிகழ்வை பற்றி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர் மக்காவில் இருந்து வந்தவர். இங்கே சாயித் பின் ரபி என்ற ஒரு செல்வந்தர் அவரோட இணைச்சு வைக்கிறாங்க. அப்ப சாயித் சொல்றார்,
என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, நான் என்னுடைய செல்வத்தில் சரிபாதிய உங்களுக்கு நான் தரேன். அப்துல் ரஹ்மான் இடத்துல சொல்றாங்க, என்னுடைய செல்வத்தில் சரிபாதிய நான் உங்களுக்கு தரேன். என்னுடைய மனைவியரில் உனக்கு விருப்பமானவரை நீ தேர்வு செய்து கொள், அவங்கள நான் விவாகரத்து செய்து உனக்கு நான் மனமுடிச்சு தரேன் என்று சொல்றாங்க. இந்த அளவுக்கு அங்க நடந்திருக்கிற அந்த சகோதரத்துவம், அந்த அரவணைப்பு இந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. அப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இங்கு கடை வீதி எனக்கு காட்டுங்க, நான் போய் உழைச்சு சாப்பிட்டுக்கிடுறேன். அப்போ அவங்களுக்கு கைனுக்கா என்ற ஒரு கடை வீதி காட்டப்பட்டது. அங்கே போய் அவங்க தினமும் போக ஆரம்பித்தாங்க, உழைச்சாங்க, பாலாடை கட்டி நெய் போன்ற பொருட்களை எல்லாம் அவங்க சம்பாதிச்சாங்க. இன்னும் பல விஷயங்களை அவங்க சம்பாதிச்சாங்க. பிறகு ஒரு பேரித்தம்பள கொட்டை அளவுக்கு தங்கத்தை அவங்க சம்பாதிச்சு அந்த தங்கத்தை மகராக கொடுத்து ஒரு அன்சாரி பெண்ணை அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த செய்தியில் வருகிறது. இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குள்ள நிலைமையை பாருங்க. மதீனாவில் உள்ள நிலைமை இப்போ பாதியா போச்சு. இப்படிதான் எல்லாரும் மக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சகோதரர்களை, முஹாஜிர்களை அரவணைச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேர்த்து விட்டாங்க. அப்போ யார் இடத்துல ஒரு அளவுக்கு செல்வம் இருக்குமோ அவங்கள அந்த செல்வம் பாதியா குறைஞ்சு வச்சு, யார் இடத்துல ஒரு அளவுக்கு செல்வம் குறைய இருக்குமோ அதுலேயும் அவங்களுக்கு பாதியா குறைஞ்சிடும். இப்படி மதீனாவில் உள்ள அந்த வளம் இன்றைக்கு பாதியாக குறைந்து அது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இப்போ ஆரம்பத்திலேயே, மதீனாவுடைய ஆரம்பத்திலேயே அங்குள்ள நிலைமை எப்படி மாறுகிறது? பொருளாதார பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி என்கின்ற நிலைமை வந்த ஆரம்பத்திலேயே ஏற்படுகிறது. இது போக இன்னும் பலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பள்ளிவாசலுடைய தென்னையில் தங்கிக்கிடுவாங்க. அவங்களுக்கு வீடு கிடைக்காது, இந்த மாதிரி சேர்த்து விடுவதற்கு ஆள் இல்லை. இப்படி கிட்டத்தட்ட 70 பேர், சில நேரங்களில் 70 பேர் வந்திருக்கிறாங்க, சில நேரங்களில் அதற்கும் மேற்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க. மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த சகோதரர்கள் எதுவும் அந்த வீடு கிடைக்கவில்லை எனும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல்ல திண்ணையில் அவங்க தங்கிக்கிடுவாங்க. இவர்களுக்கு திண்ணை தோழர்கள்னு சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பில் அவங்க இருப்பாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பான், ஏதாவது கிடைச்சுன்னா சாப்பிட்டு விடுவாங்க. அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, உழைப்பதற்கு ஒரு வழி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திண்ணையில் அவங்க படுத்துக்கிடுவாங்க. யாராவது அன்பளிப்பா ஏதாவது உணவு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. 2 நாள் சாப்பிடாம இருப்பாங்க, 3 நாள் சாப்பிடாம இருப்பாங்க. இப்படியெல்லாம் அவங்களுடைய நிலைமை போய்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த திண்ணை தோழர்கள்ல இருந்து சிலர் பொத்து கீழே விழுந்துருவாங்க. காரணம் என்ன? பசி, வயத்துல உணவு இல்லை, அதனால அவங்களால நிற்க முடியல, நிற்க முடியாம கீழே விழுறாங்க, அவங்க மயங்கி விழுறாங்க. அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய சில கிராமவாசிகள், அவங்களுக்கு இவங்களை பற்றி தெரியாது, இவங்க யாருங்கிறது பற்றி தெரியாது, எதனால இவங்க விழுந்து கிடக்கிறாங்கிறது தெரியாது. அந்த கிராமவாசிகள் தொழுகைக்கு வர்றவங்க என்ன பேசிக்கிடுவாங்க என்று சொன்னால், என்ன இவங்க பைத்தியக்காரங்க போல் இருக்கிறது, கிறுக்கங்க போல் இருக்குது, தொழுகைக்கு தொழாம வந்துக்கிட்டு இவங்க படுத்து கிடக்கிறாங்க என்று நினைப்பாங்களாம். இந்த செய்தி திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபுலாலா பின் உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் அந்த நிலைமை, அவர்களுடைய நிலைமை படுமோசமாக இருந்தது. அடித்தட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே அந்த மக்கள் இருந்தாங்க. தல்ஹா பின் அம்ர் என்ற ஒருவர், அவரு அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி, அது முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் ஒருவராக அவரு மதீனாவுக்கு வாரார். மதீனாவில் யாருமே அவருக்கு அறிமுகம் கிடையாது. அவரும் என்ன செய்கிறாரு, நம்மளும் போய் திண்ணை தோழர்களை போய் சேர்ந்துக்கிடுவோம், அவங்களோட ஐக்கியம் ஆகிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிடுவாங்க. இப்படி நிறைய தோழர்கள் திண்ணையில் சேர்ந்துக்கிடுவாங்க. இவர் சேர்ந்துக்கிறார். அவர் சொல்றாரு, எங்களுக்கு சில நேரங்களில் எனக்கும் இன்னொருவருக்கும்
சேர்த்து ஒரு 2 கை அளவு பேர்த்தம்பழம் கிடைக்கும். நபிசுல்லாஹ் கொடுப்பாங்களாம். கொஞ்சம் பேர்த்தம்பழம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை என்ன செய்வாங்க, அதுல 2 கை அளந்து ஒரு முத்து 2 கையையும் சேர்த்து வைத்து அளந்தால் எவ்வளவு இருக்குமோ அது. அப்ப அந்த ஒரு முத்து 2 கை அளவுக்கு பேர்த்தம்பழம் எங்களுக்கு சில நேரங்களில் கிடைக்கும் என்று சொல்ற இந்த அளவுக்கு அவர்களுடைய நிலைமை இருந்திருக்கிறார். இது முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அதே நேரத்தில் அவர் சொல்றாரு, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிச்சு திரும்பினோன்னு நாங்கள் வந்து முறையிட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பேர்த்தம்பழத்தையா சாப்பிட்டு எங்களுடைய வயிறு வந்து எரிஞ்சு போகுது, நாங்கள் உடுத்திருக்க ஆடையை பாருங்க படு மோசமா இருக்குது, இந்த நிலைமை வந்து மாறாதா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து மக்களுக்கு முன்னால நின்று அவங்க மெம்பர்ல ஏறி அவங்க உரை நிறுத்தினாங்க. என்கிட்ட வந்து ரொட்டியும் இறைச்சியும் இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு நான் தராமலா இருந்திருப்பேன், என்னிடத்துல அது இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமையே மோசமாக இருந்திருக்கிறது, அது தனியாக நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. என்கிட்ட அதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன், உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஆனா அதுதான் இல்லை. ஆனா இந்த நிலைமை இப்படியே இருக்காது, இது மாறும், நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு காலம் வரும், அப்ப நீங்க வளமான சாப்பாடு சாப்பிடுவீங்க, பெரிய பெரிய தட்டுல நீங்க சாப்பிடுவீங்க. பெரிய தட்டுல சாப்பாடு வந்து விசேஷமான சாப்பாடு தான் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த பெரிய தட்டு ஒரு 10 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு தட்டு, அந்த மாதிரி தட்டுல நீங்க சாப்பிடுவீங்க. காபாவுக்கு அணியக்கூடிய அந்த திரைச்சீலை இருக்குத, பளபளன்னு இருக்கும், பட்டு துணி மாதிரி, அது மாதிரியான ஆடைகளை நீங்கள் உடுத்துவீர்கள், இந்த நிலைமை இப்படியே நீடிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையில சொன்னாங்க. அப்ப இந்த அளவுக்குலாம் அந்த மக்கள் ஆரம்ப காலத்துல இருந்திருக்கிறாங்க. அதே போல அந்த திண்ணை தோழர்களுக்கு உடுத்த வேட்டி இப்ப சொன்ன மோசமான ஆடையை உடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு, அது சம்பந்தமா ஒரு குறிப்பு வருது சஹீஹுல் புகாரில. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இவரும் திண்ணை தோழர்கள் ஒரு ஆள் தான். அபூ ஹுரைரா அவர் சொல்றாரு, நான் வந்து திண்ணை தோழர்கள்ல கிட்டத்தட்ட 70 பேருக்கும் மேற்பட்டவர்களை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருந்திருக்கிறது, ஒன்று ஒரு வேட்டி இருக்கும் அல்லது ஒரு போர்வை இருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா கழுத்துல வந்து மாட்டிக்கிடுவாங்க, இப்படி உடுத்து கழுத்துல கட்டிக்கிடுவாங்க. ஒரே ட்ரெஸ், கீழே ஒரு ட்ரெஸ் மேல ஒரு ட்ரெஸ்ன்னு சொல்லி 2 ட்ரெஸ் இருக்காது, ஒரே ஒரு ட்ரெஸ் தான். அதை அவங்க இப்படி போர்த்திக்கிடுவாங்க. எங்க போய் கட்டுவாங்க, கழுத்துல கொண்டு போய் கட்டிக்கிடுவாங்க, இடுப்புல கட்ட முடியாது. ஏன்னா 2க்கும் சேர்த்து மேனியையும் மறைக்கணும், இங்க மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளையும் மறைக்கணும். இந்த 2க்கும் சேர்த்து மறைக்க வேண்டியனால கட்டுறதை வந்து கழுத்தை கட்டிக்கிடுவாங்க. அப்படி கழுத்தை கட்டும் போது அவங்க நடக்கும்போது அவங்களுடைய மானம் வெளிப்படும், அதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. அப்படி வெளிப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பிடிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, நடப்பாங்களாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி சஹீஹுல் புகாரியில நம்ம பார்க்கிறோம். அதே போல சஅத் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ஆரம்ப காலத்துல நாங்க போருக்கு கிளம்பும் போது நாங்க வந்து எங்கள்கிட்ட இந்த இலை தழைகளையும் முள்மரத்தினுடைய கனிகளையும் தவிர எங்களுக்கு வேறு உணவே கிடையாது, நாங்க அப்படித்தான் வாழ்ந்தோம். சஅத் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் பிற்காலத்துல சொல்லி காட்டுறாங்க, ஆரம்ப காலத்துல அவங்க நடந்த அந்த நிலையை காட்டுறாங்க. நாங்க மதீனாவுக்கு போன ஆரம்ப காலகட்டங்கள்ல போர்ல நாங்க சந்திச்சிருக்கோம் நிலைமை என்ன, போருக்கு நாங்க போகும்போது கூட எங்களுக்கு போதிய அளவுக்கு உணவு கிடையாது, இந்த இலை தழைகளையும் முள்மரத்தினுடைய கனிகளையும் தவிர வேறு உணவு எங்களுக்கு கிடையாது. இதையெல்லாம் நாங்க சாப்பிட்டு நாங்க வந்து ஆட்டினுடைய புழுக்கையை போல நாங்க பலம் கழித்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சஅத் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதியில நம்ம பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல, ஆரம்ப காலத்துல அந்த மக்களுடைய நிலைமை இந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கிறது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க வளமா வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்களா? இல்ல, அவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததில் இருந்து அவங்கள் மரணிக்கின்ற வரை தொடர்ந்து 3 நாள் வயிறாறு அவர்கள் உண்டது கிடையாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம். யார் சொல்றா? நபிகள் நாயகத்துடைய மனைவி சொல்லி காட்டுறாங்க. மதீனாவில் வந்ததிலிருந்து அவர்கள் இறக்கும் வரை தொடர்ந்து 3 நாட்கள் நபிகள் நாயகத்துடைய குடும்பம் வயிறார உண்டது கிடையாது. சில நேரங்களில் எங்களுக்கு சாப்பிடுவதற்குன்னு சொல்லி பேரித்தம்பழமும் தண்ணீரும் தான் இருக்கும், அதை வச்சு நாங்கள் என்ன செஞ்சுக்கிடுவோம், வயிறு நிரம்பிக்கிடுவோம் என்று சொல்றாங்க. இது புகாரியில் இருக்கிறது, முஸ்லீமில் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டிக்கு சாப்பிடுவதற்கு சால்னா இருக்கான்னு கேட்பாங்க. ரொட்டி இருக்கும், ரொட்டி தான் கிடைக்கத்தானே செய்யும். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப அரிதாக சில நேரங்களில் ரொட்டி கிடைக்கும். ரொட்டி கிடைச்சிடுச்சுன்னு சொன்னா அவங்க கேட்பாங்க குடும்பத்தில், அவங்க மனைவி இடத்துல, இது தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது சால்னா இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு. இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சிறுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினிகர் அது வச்சிருப்பாங்க, அது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அதை கொண்டாங்க என்று சொல்லி அந்த வினிகர்ல என்ன செய்வாங்க, ரொட்டியை முக்கி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டு அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நஅமல் உதுமு அல் ஹல், நஅமல் உதுமு அல் ஹல், இந்த வினிகர் என்னைய அற்புதமான ஒரு சால்னா, இந்த வினிகர் என்னைய அற்புதமான ஒரு குழம்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல மக்களுடைய நிலைமை இருந்தது. அப்ப இந்த நிலைமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த திட்டத்தை வைத்து தவிடுபடியாக்கினாங்க. இது அப்படியே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. அது எப்படி கொண்டு வந்தாங்க, அப்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வுல பேசுவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.